அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. மாலை 5:30 மணிக்கு பிறகு நாட்டுக்குள் நுழையவுள்ள தாளமுக்கம். ஹரணி தொடர்பில் எழுந்த சர்ச்சை. அரசாங்கத்தின் தீர்மானம் குறித்து பிமல் விளக்கம். இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட முக்கிய தகவல். தென்னிலங்கையில் இரவில் கடத்தப்பட்டு கைகளை வெட்டப்பட்ட நபரால் பரபரப்பு. யாழில் பட்டத்துடன் பறந்த இளைஞன். யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வெள்ள அபாயம் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. யாழில் பேருந்து சாரதி மீது தாக்குதல். தீவகத்தில் சேவை முடக்கம். பெற்றோருக்கிடையிலான மோதலின் மகளுக்கு நேர்ந்த துயரம். கார் மோதி 11 வயது சிறுவன் பரிதாபமாக பலி. மொனராகலை மாவட்டத்தில் சுழற்றி அடித்த பலத்த காற்று. வீடுகள் பல சேதம். சட்டவிரோத மதுபானத்தால் பலர் உயிரிழப்பு. பிரதான சந்தேக நபர் கைது. தொடர்வட விரிவான செய்திகள். வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள தாளமுக்கமானது நாட்டிற்குள் நுழையும் சாத்தியம் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வளிமண்டலவியல் திணைக்களம் வழங்கும் அறிவுறுத்தல்கள் மற்றும் எச்சரிக்கைகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. டித்வா புயல் நாட்டை தாக்கிய போது பெரும்பாலான பகுதிகளில் அறிவுறுத்தல்களை பின்பற்றி விரைவான முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படாத நிலையிலே பெருமளவான பாதிப்புகள் பதிவாகியிருந்தன. இவ்வாறான சூழலில் வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வழங்கப்படும் அச்சுறுத்தல்களை பின்பற்றி தொடர்ச்சியாக விழிப்புடன் செயற்படுமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளது. தாளமுக்க தொகுதியானது தென்மேற்கு வங்காள விரிகுடா ஊடாக மேற்கு திசையாகவும் வடமேற்கு திசையாகவும் நகர்ந்து நாளை மாலை 5:30 மணிக்கும் இரவு 11:30 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஹம்மாந்தோட்டை மற்றும் கல்முனை ஆகிய பிரதேசங்களுக்கிடையில் இலங்கையின் கரையை ஊடறுத்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன் காரணமாக தரை மற்றும் கடல் பிரதேசங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிக பலத்த மழை பெய்யக்கூடும். முல்லைத்தீவு, வவுனியா, கிளிநொச்சி, பொலனறுவை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் 100 முதல் 150 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை பெய்யக்கூடும். யாழ்ப்பாணம், மன்னார் மாவட்டங்களிலும் ஊவா மாகாணத்தின் மொனராகலை, பதுளை மாவட்டங்களிலும் மத்திய மாகாணத்தின் நுவரெலியா, மாத்தளை மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 10:30 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை அறிவிப்பானது அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இன்றைய தின இரவில் இருந்து சில பகுதிகளில் கடும் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாளமுக்கமானது தற்போது நாட்டின் கிழக்கு கரையோர பகுதியான பொத்துவிலுக்கு தென்கிழக்காக சுமார் 150 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் நேற்று முன்தினத்திலிருந்து கொழும்பு, காலி, மட்டக்களப்பு ஆகிய பிரதேசங்களில் கனத்த மழை பெய்து வருவதனால் அங்குள்ள தாழ்நில பிரதேசங்கள் பல வெள்ளத்தினால் மூழ்கியுள்ளதாகவும் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள தாளமுக்கமானது நாளை பிற்பகல் ஹம்மாந்தோட்டை மற்றும் கல்முனை ஆகிய பிரதேசங்களுக்கு இடைப்பட்ட பகுதியினூடாக நாட்டுக்கு நுழையக்கூடும் என வளிமண்டல திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். தற்போதைய மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு உட்பட்ட 26 பிரதான நீர்த்தேக்கங்கள் மற்றும் 24 மத்திய அளவிலான நீர்த்தேக்கங்கள் வான்பாயும் நிலையை அடைந்துள்ளதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. தாளமுக்கம் கரையை நெருங்கி வருவதால் மறு அறிவித்தல் வரும் வரை கடற்தொழில் மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு மீனவ மற்றும் கடற்படை சமூகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்தகைய நேரங்களில் அதிகளவில் வெளியில் செல்லாமல் பாதுகாப்புடன் வீட்டிலே இருக்குமாறு மக்களை கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. பிரதமர் ஹரணி அமரசூரிய மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு நாடாளுமன்ற அலுவல்களில் முன்னுரிமை அளிக்க அரசாங்கம் தயாராக உள்ளது என்று சபைத் தலைவர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். அடுத்த நாடாளுமன்ற அமர்வின் அலுவல்களை திட்டமிடுவதற்கான நாடாளுமன்ற அலுவல் குழு இந்த வாரத்திற்கு ஏன் நிர்ணயிக்கப்படவில்லை என்று எதிர்க்கட்சியின் தலைமை ஹொரடா கயந்த கருணாதிலக்கு கேள்வி எழுப்பினார். இதன்போது 2 சட்டமன்றங்கள் மீதான 2 நீதிமன்ற முடிவுகளுக்காக அரசாங்கம் காத்திருக்கிறது.
மேலும் எதிர்க்கட்சியால் தயாரிக்கப்படும் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்காகவும் காத்திருக்கிறது. எனினும் அதற்கு நிலையற் கட்டளைகளின்படி முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். நாடாளுமன்ற அலுவல்கள் குழு கூட்ட நாட்களில் நடத்துவது வழக்கமான நடைமுறை. விவாதங்களுக்கு தயாராவதற்கு எம்பிக்களுக்கு போதுமான நேரம் வழங்கப்பட வேண்டும். நாடாளுமன்ற அலுவல் குழு பின்பற்றப்பட வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாதிலக்க கூறினார். 2025 டிசம்பர் மாத இறுதியில் இலங்கையின் உத்தியோகபூர்வ மொத்த கையிருப்பு 6.8 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டி உயர்ந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மத்திய வங்கியின் சமீபத்திய தரவுகளின்படி நவம்பர் மாத இறுதியில் 6.0 பில்லியன் டாலர்களாக இருந்த கையிருப்பு டிசம்பரில் 6,825 பில்லியன் டாலர்களாக உயர்ந்து சுமார் 13% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. அத்துடன் உத்தியோகபூர்வ கையிருப்பின் பிரதான கூறான அந்நிய செலாவணி கையிருப்பு நவம்பரில் இருந்து 5,944 மில்லியன் டாலர்களில் இருந்து டிசம்பரில் 6,734 மில்லியன் டாலர்களாக உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிலங்கையில் நபரொருவர் கடத்தப்பட்டு அவரின் உடற்பாகங்கள் வெட்டப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ஹக்மன பகுதியில் இரவு வேளையில் நபரொருவர் கடத்தப்பட்டு நபரின் கைகளின் கீழ் பகுதியை வெட்டிய நிலையில் பாகங்களுடன் தப்பி சென்றுள்ளனர். வெட்டுக்காயங்களுக்குள்ளான நபர் முதலில் கிரிந்த மருத்துவமனையிலும் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக மாத்தறை பொது மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டார். பாதிக்கப்பட்ட நபர் ஹக்மன ஹொங்கல பொம்பா மத்திய பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதியன்று இந்த சந்தேக நபர் மீது ஆசிட் தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு பழிவாங்கும் விதமாக சந்தேக நபர்கள் இந்த நபரின் கைகளை வெட்டியுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கும் வெட்டப்பட்ட 2 கைகளின் பாகங்களை கண்டுபிடிப்பதற்கும் ஹக்மன போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் பல்வெட்டித்துறையில் பாரிய பட்டத்தை தொடுமையாக இணைத்து பறக்கவிட முற்பட்ட போது பட்டமேற்றும் வடத்துடன் இளைஞன் ஒருவர் வேன் நோக்கி இழுத்து செல்லப்பட்டுள்ளார். இவர் வடத்தில் தொங்கிய நிலையில் பறந்து பலரையும் பரபரப்பில் ஆழ்த்தியுள்ளார். தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு பட்டங்கள் ஏற்றி கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். சிறுவர்கள் இளைஞர்கள் என குழுக்களாக பாரியளவிலான பட்டங்களை கட்டி பறக்கவிட்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் பல்வெட்டித்துறை பகுதியில் மிக சிறப்பாக விதமாக விசித்திரமான பட்டங்களை கட்டி ஏற்றி தனக்கென மிக சிறந்த இடத்தை தக்க வைத்துள்ளது. நேற்றும் பல்வெட்டித்துறை ரெயின்போ விளையாட்டு மைதானத்தில் இளைஞர்கள் கூடி பாரிய பட்டங்களை பறக்கவிட்டு கொண்டிருந்தனர். இதன்போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பின்னர் சக நண்பர்களால் பாதுகாப்பாக குறித்த நபர் தரையிறக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளுக்கு வெள்ள அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அனர்த்த எச்சரிக்கை நேற்றிரவு 11 மணியளவில் நீர்ப்பாசன திணைக்களத்தால் விடுக்கப்பட்டுள்ளது. அம்பாறை, மட்டக்களப்பு, பொலனறுவை, அனுராதபுரம், திருகோணமலை, வவுனியா மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்டங்களில் ஆறுகளை அண்மித்த பகுதிகளில் வெள்ள அபாயம் குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எதிர்வு கூறலுக்கமைய ஊவா, கிழக்கு, மத்திய, வடமத்திய மற்றும் வடக்கு மாகாணங்களில் ஆறுகள் அமைந்துள்ள இடங்களில் அதிகளவு மழைவீழ்ச்சி கிடைப்பதற்கு இடமுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் குறித்த மாவட்டங்களில் தாழ்நிலங்களில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஏதேனும் அனர்த்த நிலை ஏற்படுமாயின் 117 என்ற துரித தொலைபேசி இலக்கத்திற்கு அறியப்படுத்துமாறும் கோரப்பட்டுள்ளது. மேலும் பொத்துவிலக்கு தென்கிழக்காக சுமார் 580 கிலோமீட்டர் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மையம் இன்று கிழக்கு மாகாணத்தின் கரையை நெருங்க உள்ளதாக அந்த எச்சரிக்கையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தீவகத்தில் நாளை சேவை முடக்கத்தை முன்னெடுக்க உள்ளதாக தனியார் பேருந்து சேவை உரிமையாளர்கள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டியில் பேருந்து சாரதி மீது தாக்குதல் நடத்தப்பட்டமை குறித்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க தவறினால் இவ்வாறு போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இருந்து ஊர்காவத்துறை நோக்கி 780 வழித்தடத்தில் நேற்று மாலை பயணிகளுடன் சென்ற தனியார் பேருந்தை மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவர் வழிமறித்து சாரதி மீது கொடூர தாக்குதல் மேற்கொண்டுள்ளார். கடுமையான தாக்குதலுக்குள்ளான சாரதி ஊர்காவத்துறை காவல் நிலையத்திற்கு சென்று முறைப்பாடு செய்த பின்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே சாரதி தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிவித்த குறித்த சாலையின் தனியார் பேருந்து நிர்வாகத்தினர் பணிப்புறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர்.
இந்த நிலையில் தமது பாதுகாப்பை உறுதி செய்யுமாறும் தாக்குதலாளியை கைது செய்ய வேண்டும் என்று கோரி தனியார் பேருந்து சேவை உரிமையாளர்கள் சங்கம் நாளை தீவகத்தில் சேவை முடக்கத்தை முன்னெடுக்கவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொலனறுவையில் வீடொன்றில் பெற்றோருக்கிடையே நடந்த சண்டையின் போது 12 வயது மகள் படுகாயமடைந்துள்ளார். கிங்குராங்கொடையில் மனைவியை கத்தியால் தாக்க கணவன் முயற்சித்த போது அது மகளின் தலையில் குத்தியதாக தெரிய வந்துள்ளது. இதனால் மகள் படுகாயமடைந்து பொலனறுவை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் கடந்த 5ஆம் தேதி மாலை 6 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் சிறுமியின் தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார். 4 பிள்ளைகளின் தந்தை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோர விபத்தில் 11 வயது சிறுவன் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். இந்த துயர சம்பவத்தால் குருநாகல் கல்கமுய் பிரதேசத்தில் நேற்று மாலை பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேற்படி சிறுவன் சைக்கிளில் வீதியை கடக்க முயன்ற போது அதிவேகமாக வந்த கார் அவர் மீது மோதியுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த சிறுவன் உடனே கல்கமுவை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்தாலும் அவர் அங்கு வருவதற்கு முன்னர் உயிரிழந்து விட்டார் என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்துக்கு விரைந்து விசாரணை முன்னெடுத்த போலீசார் காரின் சாரதியான 27 வயது இளைஞரை கைது செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மொனராகலை மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்து வருவதாகவும் மாவட்ட இடர் முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது. இம்மாவட்டத்தில் நேற்று முதல் பலத்த காற்று சுழற்சி அடித்து வருவதால் மழை பெய்து வருவதாகவும் பிரதேசத்தில் பல இடங்களில் உள்ள வீடுகள் முழுமையாகவும் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது. நேற்றிரவு வீசிய பலத்த சுழல் காற்றினால் வெள்ளப்பாய பிரதேச செயலாளர் பிரிவில் மகாவெலம் உள்ள பகுதியில் மரங்கள் வீதியில் விழுந்ததில் போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடரும் மழை மற்றும் காற்றினால் பிரதேசத்தில் வெள்ளம் ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் மிக அவதானமாக இருக்குமாறும் இடர் முகாமைத்துவ நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மொனராகலை செயலக பிரிவில் உள்ள போகட்டிய பகுதியில் நேற்று சுழற்சி அடித்த பலத்த காற்று காரணமாக வீடு ஒன்றின் மீது பெரிய மரம் விழுந்ததில் வீடு முற்றாக சேதமடைந்துள்ளது. மொனராகலை மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதால் மிக கவனமாக இருக்குமாறு மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ள நிலையில் இம்மாவட்டத்தின் பிபிளை செயலக பிரிவுக்கு முதற்கட்ட மண்சரிவு எச்சரிக்கையினை வானிலை அவதான நிலையம் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோத மதுபானம் அருந்தி 6 பேர் உயிரிழந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் நேற்று வெண்ணப்புவை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வெண்ணப்புவை பகுதியில் கடந்த 6ஆம் தேதி சட்டவிரோத மதுபானம் அருந்தி 6 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து வெண்ணப்புவை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக 2 சந்தேக நபர்களை விசாரணை அதிகாரிகள் கைது செய்து நேற்று மாரவில நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். 2 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் காலவத்து கிழக்கு பண்டிரிபுவ பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. சிலாபம் வைத்தியசாலையில் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனைகளின்படி மது அருந்தியமையால் இவர்கள் உயிரிழந்ததாக தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த மற்றொருவரின் பிரேத பரிசோதனை இன்று சிலாபம் வைத்தியசாலையில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. சட்டவிரோத மது அருந்தியதால் சுகவீனமடைந்த மேலும் 8 பேர் நீர்கொழும்பு மற்றும் பேராதனை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.